இன்றைக்கி அன்ன பாத்திரத்தில் நான் எப்படி சாதம் வடிச்சுன்னு இருக்கேன் டெய்லி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் அரிசி போட்டுக்கிறோம். 1.5 டம்ளர் அரிசி இது போட்டுருக்கோமா. இது 3 லிட்டர் அன்ன பாத்திரம். 3 லிட்டர் மீடியம் சைஸ் அன்ன பாத்திரத்துக்கு இந்த 1.5 டம்ளர் அந்த அரிசிக்கு இதில் ஒரு ஹாஃப் வரைக்கும் வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி. ஹாஃபை விட கூட ஹாஃப் இருக்குது தண்ணி. அதை வச்சுட்டு முதல்ல வெந்நீர் வச்சுடணும். பச்சை தண்ணியில் அரிசியை போட்டோன்னா கீழே போய் ஒட்டிக்கும், அந்த பாத்திரத்தோடு ஒட்டிக்கும். அதனால் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வெந்நீராக வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியை களைஞ்சிட்டு வரலாம். கரைஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஊறிக்கும் அது அரிசி. அது பண்ணிடலாம். அரிசி களைஞ்ச நல்லா கழநீர்லாம் கொட்டிட்டு இது நல்ல தண்ணி வச்சு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வெந்நீர் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தா நல்லா தண்ணி கொதிச்சுடுத்து. தண்ணி கொதித்த உடனே நம்ம பக்கத்தில் வச்சுட்டுருக்குற களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை கையால் போட்டால் கொஞ்சம் மேலே கொதிச்சுதுன்னா நம்ம கையில் படும். கையாலையும் போடலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நான் கரண்டியால் ப்ரிஃபர் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு இதாக எடுத்து ஃபுல்லாக போட்டுறணும். நம்ம அதில் எல்லா அரிசியும் அந்த 1.5 டம்ளர் அரிசியும் இதில் போட்டுறணும். இதிலெல்லாம் போட்டு ஒலை கொதிச்சுன்னு இருக்குது சாதத்தோட. இது நல்லா இப்போ வேகட்டும். கிளறி விட்டுட்டே இருக்கணும்னு கிடையாது. என்ன இது கரண்டி எடுத்து வெளியில் வச்சு விடலாம். இது அடுப்பு கூட கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இந்த மூடி, ஓட்டை இல்லாத மூடி இருக்குது இல்லையா, ஹோல்ஸ் இல்லாத மூடி வச்சு நம்ம மூடி வச்சுடணும். பார்த்து சட்டுன்னு வெந்துக்க சுலுவாக இருக்கும். டைட்டாக இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா அது வழியாக அந்த கஞ்சி வழியும். அது ஃபுல்லாக அதோடது ஏர் போகிறதுக்கு இடம் இல்லாததுனால என்ன ஆகும்னா இது வழியாக வழியும். அதனால் கொஞ்சமாக இப்படி லிட்டு ஓப்பனாக வச்சோன்னா கொஞ்சமாக சீக்கிரமாக வெந்துக்கும். அது வழியாக ஏர் பாஸ் ஆகிறதுனால கீழே வழியவும் வழியாது அந்த ஸ்டார்ச். சரியா? இது எப்படி கஞ்சி டைட்டாக மூடியாச்சுன்னா வெளியில் வழியறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. பெரியதா கொஞ்சம் நிறையா சாதம் வச்சோன்னா நல்லாவே வழியும். வழிஞ்சு கீழெல்லாம் போய்டும். அப்புறம் அரிசிக்கு சாதம் போகாது. அதனால் கொஞ்சம் திறந்த மாதிரி தான் வைக்கணும். சரியாக இப்படி வைக்கணும், கேப் இருக்கிற மாதிரி. இல்லைன்னா இந்த ஓட்டை சிப்பல் தட்டையை போட்டு மூடிடலாம். அது வழியாக ஏரும் பாஸ் ஆகும், உங்களுக்கு இதுவும் ஆகாது. இப்போ சாதம் எடுத்து பார்த்தா வெந்திருக்கு. நான் பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தடவை பார்க்குறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு சாதம் இது வடிச்சிருந்தா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறம் என்னன்னாக்க பாக்கி இருக்கிற சூட்லேயே பாக்கி வெந்துன்றும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ சிப்பல் தட்டை இப்போ எடுத்து இதில் போட்டுட்டு ஓட்டையெல்லாம் இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ, எய்தர் திஸ் சைடு ஆர் தட் சைடு, அதை போட்டுட்டு இந்த கிளிப்பு இருக்குது இல்லையா, கிளிப்பை இதில் வச்சு இப்படி டைட் பண்ணிடணும். இது ஒரு பக்கமாக பண்ணால் அப்படி தான் ஆகும். ஸோ அனதர் சைடும் பண்ணிட்டோம்னா நமக்கு கிளிப்பு சரியாயிடும். இருங்கண்ணா, இது 2 கையாலையும் போடணும் ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 பக்கமும் கிளிப்பு போட்டாச்சு. கிளிப்பு போட்டதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்கா. அதை இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே இது ஃபுல்லாக இது போகிற மாதிரி வச்சிட்டோன்னா கஞ்சி கலெக்ட் ஆகும். கலெக்ட் பண்ணினா நம்ம என்ன பண்ணலான்னா பெட்ஷீட்டுக்கு போடலாம், காட்டன் சல்வார் குர்த்தா, காட்டன் இது சாரீஸு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். பெட்ஷீட்டுக்கு போட்டு நம்ம காய போட்டோன்னா மொடன்னு நியூ பெட்ஷீட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்.
ரொம்ப நன்னா இருக்கும், சட்டுன்னு கசங்காது, ஒரு மாதிரி பழைய யூஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகாது, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நன்னா இருக்குங்கிறதுனால அது யூஸ் பண்ணிக்கிறது. தலைக்கு போட்டு அலசிக்கலாம். இப்போலாம் ரைஸ் வாட்டர்னு சொல்கிறா, ஃபேஸ் அலம்பிண்டா கூட நன்னா இருக்குங்கிறா. ஸோ அரிசி களையிற தண்ணி அது ஃபேஸுக்கு. பட் இது கஞ்சியாக கூட தலைக்கெல்லாமும் தேய்ச்சிக்கலாம். இந்த அரிப்புலாம் இருக்கிறதெல்லாம் போகும். அப்படி கஞ்சி வேண்டாம் அப்படின்னு நினச்சா சிங்கில் டைரெக்டாக இந்த ஸ்டாண்டை வச்சு வடித்து விட்டுருலாம். இந்த ஸ்டாண்ட் எதுக்குன்னா, யாருக்கு வடிக்க தெரியாதோ இந்த மாதிரி மேலே கீழே கொட்டிக்கிறவாளுக்கு தான் அது. இப்போ என்ன பண்ணணும், இந்த இந்த அன்ன பாத்திரத்தை எடுத்து ஒரு செகண்டு இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த பாத்திரத்தில் இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, 2 பக்கமும் கிளிப்பு போட்டு இதை எடுத்து இந்த இதில் இப்படியே பண்ணி வச்சுட வேண்டியதான். அது தானாகவே கஞ்சி வடிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தேன்னா தெரியும், அதில் கஞ்சி வடிஞ்சுன்னு இருக்கு. தானாக வடிஞ்சுக்கும். இதை நம்ம பிடிச்சிட்டு நிற்கணும்னு இல்லை, இதுலேருந்து எடுத்து இதில் கொட்டி விட்டால் போகிறோம், தானாக வடிஞ்சுக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கஞ்சியை எடுத்து தலைக்கோ இல்லை க்ளோத்ஸ்க்கோ, பெட்ஷீட்டு, நம்ம சாரீ, சல்வார், அது மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். பட்டு யார் டயபெட்டிஸோ அவளுக்கு கூடாதுங்கிறதுக்கு தான் கஞ்சி வடிக்கிறது. மற்றபடி அன்னசத்து அதில் நிறையா இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்குங்கிறதுனால அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே, அதில் சித்த உப்பு போட்டு கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாருக்கு வெயிட்டு குறைக்கணுமோ, டயபெட்டிஸ் இருக்கிறவா, சாதம் சாப்பிடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பா. அவள் என்றைக்கா ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்றச்சி இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்டாக்க, கஞ்சி வடிச்சுட்டு சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது. அதில் வடிஞ்சுன்னு இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, சட்டுன்னு ஆகிடுறது. இதான் அன்ன பாத்திரத்தில் எப்படி சாதம் வடிக்கிறது.